கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வந்து அ வாக்கிங் காலையிலே நான் போகும்போது, அ எதுக்காக நான் இத சொல்றேன்னு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். அ இந்த ஸ்டார் பற்றி தான் ஒண்ணு சொல்லப் போறேன். அதாவது நான் வாக்கிங் காலையில எப்போதும் போயிட்டுருக்கும்போது, அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் கிறிஸ்துவ வீட்லயும் ஸ்டார் போட்டிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு ஒரு வீட்ல ஸ்டார் தொங்க போட்டிருந்தாங்க. அது ஒரு ஒரு கலர்ல இருக்கவே, அத நான் ரசிச்சுட்டே போனேன். ஒரு இடத்துல வந்து அழகா வால் நட்சத்திரம் மாதிரி அழகா நீண்டா ஒரு அ ஒரே ஒரு முனை மட்டும் நீட்டா அழகா இருந்துச்சு. ஓ! இது நல்லா இருக்கே! இது கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு வீட்ல மட்டும் குருவில லைட்ட போட்டு தொங்க விட்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நான் உடனே, "ஆண்டவரே! இது அழகா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல" அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். அப்போ ஆண்டவருக்கு, "நான் வானத்தில குருவியமா அடையாளமாக காட்டினேன்" அப்படின்னாரு. அதுவும் ரொம்ப அந்த வார்த்தையானது ரொம்ப கோவமா இருந்துச்சு. "இத வேற நீ நல்லா இருக்குன்னு சொல்ற" அப்படின்னாரு. எனக்கு அப்படியே கஷ்டமா இருந்துச்சு. டாடி இது நான் என்ன அடையாளமா காட்டினேனோ, அத தான் நீங்க தொங்க விடணும். இப்படி குருவி அடுத்தவங்க என்ன செய்வாங்க, பாம்பு மாரி தொங்க விடுவாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? அப்படின்னாரு. அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஸோ ஆண்டவர் என்ன அடையாளமாக வானத்தில காட்டினாரோ, அந்த ஸ்டாரை நீங்க தொங்க விடுங்க. நெறைய வீட்ல விதவிதமா அழகா தொங்க விடணும்னு நினைக்கிறீங்க. ஆனா, அது தேவனுக்கு பிடிக்காது என்பதை நான் இந்த ஒரு பகுதியிலே நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் தெரிந்து கொண்டேன். அத உங்களுக்கு நான் சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன். தேவன் எதை அடையாளமாக வைத்தாரோ, அந்த அடையாளத்தை நீங்க ஸ்டாராக தொங்க விடுங்க. மற்றபடி எதுவும் வேண்டாம். சரிங்களா? தேங்க் யூ.